முதற் கடவுளான முழு முழு முதற் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். இப்பதிவு பெண்களுக்கான மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கான வழிமுறைகளையும் விளக்கக்கூடிய ஒரு பதிவுதான் இது. பெண்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக, ஒரு முக்கியமான சமூகமாக, பாலின வேறுபாடுகளில் உள்ள இரண்டாவது இனமான இந்த பெண்கள் ஒரு குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று நாம் நிறைய வடிவங்கள்ல பெண்களை பார்க்கிறோம். அந்த வகையில் ஒரு குடும்ப தலைவி என்பது ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கவும், குழந்தைகளை பராமரிக்கவும், குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தையும் உணவு உட்கொள்ளல் போன்ற அவர்களுடைய ஹெல்த் மற்றும் இந்த ஹைஜீனிக் பிளஸ் நியூட்ரிஷன் இதெல்லாம் கவனிச்சுக்கிறது கூட ஒரு பெண்களுடைய முக்கியமான ஒரு அங்கமாகத்தான் அந்த காலத்துல இருந்து நம்ம ஒரு வேலையாத்தான் அந்த காலத்துல இருந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் வச்சிருக்கோம். அப்போ இந்த பெண்ணினுடைய கடமை அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை பேணுவதிலும் இருக்கின்றது என்பது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பெண்களை உருவாக்குவது ஒரு பெண் குழந்தையை உருவாக்குவது என்பது ஆரோக்கியமாகவும் மனபலத்துடனும் தைரியத்துடனும் திடத்துடனும் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையுடனும் தன் குழந்தைகளை பேணி காக்கக்கூடிய ஒரு திறனுடன் நம்ம ஒரு குழந்தைகளை இன்னொரு வீட்டிற்கு நம்ம அனுப்புவது ஒவ்வொரு தாயினுடைய தலைச்சிறந்த கடமையாகும். அப்போ ஒரு பெண் தான் எவ்வாறு வளர்க்கப்பட்டாள் என்பதை விட தன்னுடைய பெண் குழந்தையை எவ்வாறு அவள் வளர்க்கிறாள் என்பதுதான் இந்த மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ பெண்ணினுடைய மனநலம், உடல் நலம் இது இரண்டிற்குமே மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போ ஒரு பெண் குழந்தை பல்வேறு வயதுகள்ல, அதாவது ஒரு பெண்கள் வெவ்வேறு வயதுகள்ல பலவிதமான உடல்நிலை பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் தான் இன்று நாம் இருக்கிறோம். அப்போ இந்த நிலையில் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையினால் வரக்கூடிய மாற்றங்கள், உடலில் வரக்கூடிய மாற்றங்கள் மற்றும் எமோஷனல் வெளியிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களினால் வரக்கூடிய மாற்றங்கள் மற்றும் முக்கியமாக இந்த உணவு உட்கொள்ளல் இதில் இருந்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அந்த பெண் குழந்தையினுடைய மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கின்றன. இப்போ என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியில இருக்கக்கூடிய நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நம்ம குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். இப்ப இன்ற காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய நோய்கள் இருக்கின்றன. ஆனா முக்கியமான சில நோய்கள் ஹார்மோன் சேஞ்சஸ் மற்றும் இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதனால வரக்கூடிய அந்த சத்து குறைபாடுகளினால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாக பெண் குழந்தைங்களுக்கு இருந்து பெண் குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் அது கருவை வளர்ச்சி கொண்டு தாங்கி செல்லக்கூடிய அந்த பக்குவத்தையே இது கெடுத்து விடுகிறது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தை என்ன உணவு உட்கொள்ள வேண்டும், ஊட்டமான உணவு உட்கொள்ளுதல், ஒரு கருவை தாங்கக்கூடிய அளவிற்கு அதை வளப்படுத்துவது ஒரு நாள் 2 நாளில் நடந்து விடாது. இப்போ அந்த உணவு முறையவே நாம் ஆரம்பத்திலிருந்து நம்ம சரியான பருவத்தில் கரெக்டான வயதில் நம்ம அதை அந்த உணவுகளை நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த குழந்தை மனநலம், உடல்நலம் இரண்டிலுமே அற்புதமாக வளரக்கூடிய ஒரு சக்தி பெறுகிறது. இப்போ அந்த காலத்து உங்களுக்கு பெண்களுடைய உணவு முறைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய முழு தானிய உணவுகள், பயறு வகைகள்,
இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டு அவித்த உணவு, பொரித்ததுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்துல யாருமே கொடுக்கல. இயற்கை உணவுகள், சிறு சிறு இந்த சிறுதானியங்களில் செய்யக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி தான் அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாம சாப்பிட்டதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உடல் உழைப்பும் அந்த காலத்துல இருந்தே இருந்தது. அப்போ இந்த காலத்துல உடல் உழைப்பு கம்மி என்ற பட்சத்துல உணவுப் பொருட்களில் நிறைய துரித உணவுகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த துரித உணவுகளை நாம் சுவைத்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை வந்து நம்ம பழக்கப்படுத்துகிறோம். இது வந்து மிக தவறான நிலையாக இருக்கிறது. அப்போ ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு 90லிருந்தே வச்சுக்கோங்க, 90வது வருடத்துல இருந்தே இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு கரு உற்பத்தியை நாம் வந்து செயற்கை முறையில் தயாரித்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு அதை புகுத்தி செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இயற்கையான உணவு, இயற்கையான ஒரு இனப்பெருக்க ஒரு முறையை வந்து நம்ம செயற்கையாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்கு உதாரணம் வந்து எத்தனையோ நம்மளுடைய நம்ம வசிக்கக்கூடிய இருப்பிடங்களில் சுற்றியே நிறைய வந்து இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்கு. ஒரு கரு இருக்கக்கூடிய முட்டையை கலெக்ட் செய்து அதிலிருந்து ஒரு கருவை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த இயற்கை சூழலில் இருந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து, இந்த இயற்கை வளத்திலிருந்து நாம் சிறிது சிறிதாக நம்ம விலக்கி கொண்டிருக்கிறோம் என்பது வந்து இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அப்போ இந்த முக்கியமான நோய்களாக நாம் வந்து இந்த பெண்களுக்கு பார்க்கப்படுவது என்னன்னா ஹார்மோன் சேஞ்சஸ். இப்போ ஒரு டீனேஜ் ஒரு குழந்தை வயதுல இருந்தே எடுத்துக்கோங்க, 13 வயசுல இருந்தே, ஏஜ் ஆஃப் 13ல இருந்தே அந்த குழந்தையினுடைய அந்த ஹார்மோன் சேஞ்ச்னால வரக்கூடிய பிலோ 13 வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாம அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு அடலசென்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த சைல்டுஹுட் அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த சைல்டுஹுட் ஸ்டேஜ்ல தெர் இஸ் நோ டிஃபரன்சேஷன் பிட்வீன் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பட் பிசிக்கலி தே ஆர் நாட், பிசிக்கலி அண்ட் mentally they are equal, but the slight changes are uh, slowly growing up after the secondary sexual character னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஃப்டர் 13. அந்த 13 இயர்ஸ்ல இருந்து அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ், அந்த கேர்ள் வந்து அந்த பாய் கிட்ட இருந்து ஒரு டிஃபரன்சியேஷனா ஒரு தன் இனத்திலிருந்து அந்த அந்த சமூகத்திலிருந்து அந்த சைல்டுஹுட்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து அடலசென்ட் என்ற அந்த ஒரு ஏஜ் குரூப் பயணப்படும் போது டிராஸ்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. தன்னுடைய அந்த மாற்றத்தினால் அந்த ஒரு ஆண் அந்த அந்த பாய்ஸ் இல்லையா, அதுல இருந்து சற்று விலகக்கூடிய நிலை. ஏன்னா தன்னுடைய பர்சனாலிட்டியில இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், அதாவது க்ரோயிங் அப் ஆஃப் த பிரஸ்ட், தென் அந்த சின்ன சின்ன அந்த பிவர்டியல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும்போது அந்த பாய் வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த பாய் அந்த இதுல இருந்து லைட்டா ஒரு செப்பரேட் ஆவாங்க. இதுதான் நம்ம செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நிறைய திங்கிங் இருக்கு அவங்களுக்குள்ள. அதே சமயம் எதிர்காலத்துக்கான படிப்பை அவங்க படிக்கணும், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆகணும், மற்றும் அந்த என்ன ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்ற ஒரு டிசைடிங் வந்து அத்தாரிட்டி, ஒரு டிசைடிங் கெப்பாசிட்டியே அவங்களுக்கு அப்பதான் கிடைக்குது. அப்ப அதனால அந்த கவலைகள் நிறைய இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலை இருக்கும். அதனால அந்த படபடப்பு அப்ப இருந்தே அந்த நன்றி குழந்தைங்க. மேடம். குறுக்கிடுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அதிகமான கோபமும் ஒரு வெறுப்பும் வரக்கூடிய சூழல நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த சூழல்ல பெயின் நிறைய வருது அப்படிங்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இப்ப வருகின்ற காலகட்டத்தில் இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தை இயற்கையாக கருவுறுதல் அப்படிங்கிறது இல்லாமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. நன்றி, தொடர்ந்து பேசலாம் மேடம். நன்றி சார். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய நீங்க சொல்றீங்களா, திடீர்னு ஆங்கர் ஆகுறது, ஆன்சைட்டி மற்றும் இந்த ஒரு படபடப்பு, ஒரு யார்ட்டையுமே ஒரு ஒரு சட்டு சட்டுன்னு பேசுற இந்த மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்குமே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் தான் சார்.
ஏன்னா இப்ப நம்ம தைராய்டு இல்லையா, நம்ம அந்த உடல்ல வந்து ஹார்மோன்களும் முக்கியமான எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சுரப்பிகள். அந்த சுரப்பிகள்ல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து தைராய்டு சார். அந்த தைராய்டு என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த த்ரோட்ல ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு தைராய்டுன்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு கிளாண்டு தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, இன்னர் ஆர்கன், முக்கியமான இன்னர் ஆர்கன்ஸ், சப்போர்ட்டிங் ஆர்கன்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து இந்த மேஜர் ஆர்கன் சொல்லக்கூடிய இந்த ராஜ உறுப்புகளை இயக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த தைராய்டுக்கு இருக்கு. இந்த தைராய்டுக்கும் இந்த ஹைப்போதலமஸ், மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஹைப்போதலமஸ்ல இருக்கக்கூடிய இந்த பினியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்னு சொல்றோம். ஏன்னா நம்மளோட பெட்யூட்டரி கிளாண்ட் மட்டும்தான் நம்மளுடைய எல்லா ஒரு கிளாண்ட்ஸையும், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிட்யூட்டரிக்கு உண்டு. அப்ப பிட்யூட்டரி தலையில இருக்கு இல்லையா, பிரெயின்ல இருக்கு பிட்யூட்டரி. நெக்ல பாத்தீங்கன்னா இப்ப தைராய்டு பேராதைராய்டு இருக்கு. அடுத்து செஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, இந்த ஹார்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த அதுக்கு தேவையான ஹார்மோன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த கிளாண்ட் என்னன்னு கேட்டா தைமஸ். தைமஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா அட்ரினல், வயிற்று பகுதியில அட்ரினல் இருக்கு. அட்ரினல்னா நம்மளுடைய கிட்னி இருக்கு இல்லையா, அதை இயக்கக்கூடிய, சிறுநீரகங்களை இயக்கக்கூடிய ஹார்மோன் அட்ரினல். அதுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னா நம்ம மேல் ஃபீமேல்னு பிரிச்சு காட்டக்கூடிய ஆண்களுக்கான டெஸ்டிஸ், அது டெஸ்டிஸ்ன்ற அந்த ஒரு ஆர்கன் தான் வந்து ஆண்ட்ரஜன் மற்றும் ஹார்மோனை வந்து சுரக்க செய்யறது ஆண்களுக்கானது. பெண்களுக்கானது ஹார்மோன் வந்து ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன், இந்த இரண்டு ஹார்மோனையும் வந்து கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த எல்லா ஹார்மோனுமே கண்ட்ரோல் எது அப்படின்னு கேட்டா இந்த பிட்யூட்ரி. அந்த பிட்யூட்ரிக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த மூளையினுடைய செயல்பாடுகளுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த தைராய்டு என்ற ஹார்மோன் தான் இந்த எல்லா தைராய்டு இந்த ஹார்மோன் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் தான் இந்த ஸ்ட்ரெஸ், இந்த கோபம், இந்த படபடப்பு, இந்த ஆங்கர் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய இன்பேலன்ஸ். இப்ப ஹார்மோன்றது என்ன அப்படின்னா, எண்டோகிரைன் ஹார்மோன் வந்து சமநிலையில இருக்கணும். அதாவது சமநிலை இருக்கணும்னா குறைந்த அளவு இருக்கக்கூடாது, அதிக அளவு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சில நேரங்கள்ல இந்த தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் அண்ட் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் சொல்றோம்ல, பிசிக்கல் சேஞ்சஸ், அதனுடைய செயல்பாடுகளிலும் அதனுடைய வடிவத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த பெண்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ் இதுக்கு காரணமாயிருது. அப்போ இந்த இந்த தைராய்டை நம்ம வந்து சரி பண்றது மூலமாகத்தான் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். இப்ப ஒரு மாதவிடாய் பிரச்சனை வருது, ஒரு பெண் குழந்தைக்கு வருது அப்படின்னா அதுக்கு தைராய்டு தான் காரணம். அப்ப தைராய்டுன்றதை நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது, தைராய்டு வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்றோம் இல்லையா, இது வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை மேக் பண்ணக்கூடிய ஹார்மோன். தைராய்டு அதிகமாகவோ குறைவாகவோ வந்து செக்ரேட் ஆகிற பட்சத்துல அந்த பெண்களுடைய அந்த ஒரு உடலில் அளவுல ரொம்ப ஃபேட்டா இருக்குது, ரொம்ப ஒபீஸா இருக்குது, ரொம்ப லீனா இருக்குது, இது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்துது. அதை நான் பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்றோம். பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுடைய எல்லாருமே நல்லா அழகா இருக்கணும் தானே ஆசைப்படுவோம். அதிக சதைப்பற்று இல்லாமல், ரொம்ப மெலிவாகவும் இல்லாமல் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப இந்த தைராய்டு இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த தைராய்டு ஹார்மோன் தான் இந்த பெண்களுடைய இன்பேலன்ஸ், தைராய்டுடைய இன்பேலன்ஸ் தான் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் சேர்ந்து அதோட நம்ம ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உருவாக்குறது வந்து இந்த ஹார்மோன் தான். அதற்கான தீர்வுகளையும் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ன்றது தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த எமோஷனல் எல்லாமே. இதே இது ஆஃப்டர் மெனோபாஸ், நம்ம மென்சுரேஷன் முடிஞ்சு ஆஃப்டர் மெனோபாஸ் சொல்லக்கூடிய அந்த 55 வயதில் வரக்கூடிய பெண்களுக்கான டிசார்டர்ஸ் தனியா இருக்கு. அதுல எமோஷனல், ஆங்கிரி எல்லாமே அதுலயும் வரும், படபடப்பு எல்லாமே. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த மெயினான ஹார்மோன் சமநிலையில் நம்மளுடைய உடலில் வந்து உற்பத்தி ஆகாத நிலைதான். ஏன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கூட ஒரு பகுதி நம்மளுடைய மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்ப அந்த மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரானுடைய சதவிகிதம், அந்த பெர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்பேலன்ஸ்னால அந்த நமக்கு அந்த மென்டல் ஒரிஸ், நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, இத்தனை ஒரு கேரக்டர்ஸ் நமக்குள்ள வந்து அப்பியர் ஆகுது.
இதுதான் முக்கியமான காரணம். அப்ப ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன்றது கரு உற்பத்திக்கு மட்டுமன்றி அதனுடைய மூளையினுடைய செயல்பாடுகளுக்கும் கொண்டு சென்று அந்த மூளையை சரிவர இயக்குவதற்கும் இதுதான் கான்சன்ட்ரேஷன். இந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய வயது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கான அந்த வளத்தையும் அந்த மனநிலையையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப அவசியமான பகுதியாக இருக்கிறது. நம்ம பெண்களுடைய உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த 20%, 100% ஹார்மோன் அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகளுக்கான ஹார்மோன்னா அதுல 20% ஆஃப் ஹார்மோன் வில் பி டேக்கன் டு த பிரெயின் ஆக்டிவேஷன். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். நான் பெண் அப்படின்றத உணருதல். ஒரு அந்த நம்ம டிரான்ஸ் எல்லாம் பாக்குறோம் இன்னைக்கு நம்ம அளவில் வந்து நம்முடைய சமூகத்தில் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வந்து உருவாக்குறாங்க. அப்ப இதுக்கு அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய 20% ஆஃப் த ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இஸ் டேக்கன் டு த பிரெயின் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் அவங்களுடைய மனநிலை பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இப்ப மெனோபாஸ் முடிஞ்சிருச்சுன்ட்டு நம்ம பெண்களுடைய நிலை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்க கூடாது. அப்பயும் அவங்களுக்கு எமோஷனல், சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சரிவர அந்த பிரெயினுக்கு அனுப்பப்படுவதில்லை என்பதே உண்மை. ஓகே, இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எமோஷனலிட்டிக்கா பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியும், அந்த மாதவிடாய் காலத்தில் பிரச்சனை இருக்கிறது. இதற்கு உணவின் மூலமாக நீங்க சொல்ற மாதிரி பிரெயின் ஆக்டிவேட், அந்த பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி சுரப்பிகளுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உணவின் மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய முடியுங்களா? கண்டிப்பா முடியும் சார், கண்டிப்பா முடியும். நம்மளுடைய நோக்கம் என்ன? குறைந்த அளவு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரானை நம்ம ஊக்கப்படுத்துதல். அதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன். அந்த ஹார்மோனுடைய தரம் வந்து குறையும் போது, அந்த ஹார்மோனுடைய அந்த நிலை வந்து கம்மியாகும் போது அந்த பிரச்சனைகள் வருது. அப்ப அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். மன ரீதியான ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல உடல் ரீதியாக நம்ம ஊட்ட உணவுகளை கொடுப்பது மூலமாக நம்ம அதை சரி பண்ணலாம். இப்ப அவங்களுக்கு 50 இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே, 55 ஆயிடுச்சுனாலே தே ஆர் கோயிங் டு த மெனோபாஸ் ஸ்டேஜ். அப்போ அவங்களுக்கு முக்கியமானது வந்து அந்த பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் தான் வெளிப்படுது. ஒரு கடுமையான முழங்கால் வலி ஏற்படலாம், இல்ல தலைவலி ஏற்படலாம், இல்லைன்னா வந்து அந்த எலும்புகளினுடைய வலி ஏற்படலாம், அந்த கை கால் வலி, இது எல்லாமே வர்றதுக்கு காரணம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் குறையறதோட சேர்த்து கால்சியமும் அவங்களுக்கு குறையுது. அப்ப அந்த கால்சியத்தை டெவலப் பண்றதுக்கு நம்ம கால்சியம் ஃபுட்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றது உணவு முறைகள்ல நிறைய பின்னால நான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்றேன். அந்த கால்சியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அந்த உணவுகளை வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்களோடு இணைந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபுட்டா, ஸ்பெஷல் ஃபுட்டா எடுத்துக்கலாம். இப்ப சிறுதானியங்களில் செய்த முக்கியமாக அந்த ராகி இருக்கு இல்லையா, அந்த வர ராகி, அந்த மாதிரி உணவுகள் மற்றும் இதை எடுத்துக்கிறது மூலமா இதை கால்சியத்தை வந்து என்ரிச் பண்ணலாம். எது எது என்ரிச் பண்றோமோ, என்னென்ன கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி என்ரிச் பண்ணி அந்த பெண்களுக்கு நம்ம அதை வந்து எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அந்த அந்த நிலை வந்து சமநிலைப்படுது. நிறைய இருக்கு. நம்ம வந்து பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு ஊட்டங்கள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த சியா சீட் சொல்றோம், பிளாக் சீட் சொல்றோம். பிளாக் சீட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஆஃப் த என்ன சொல்றோம் ரெக்கமெண்டட் ஃபுட் டு த ஃபெமைன் குரூப்புக்கு வந்து நம்ம 80% ஆஃப் த ஃபுட் வந்து நம்ம பிளாக் சீட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை தவிர நட்ஸ் எல்லாமே பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி இருக்குது. தென் அயன் காம்பன்சேட் பண்ணக்கூடிய அந்த அத்திப்பழம், திராட்சை, ட்ரை கிரேப் சொல்லுவோம்ல அது, அப்புறம் வந்து அத்திப்பழம், டேட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சமநிலை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நம்ம உணவுல நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கான ஸ்பெஷல் ஃபுட் வந்து நிறைய பெண் குழந்தைகளுக்கும் சரி, இந்த பெண் இனத்திற்கும் சரி, இந்த கருப்பை சுத்தம் மற்றும் கரு தங்கி வளருவதற்கான வழிமுறை, இந்த மென்சுரேஷன் சைக்கிளை வந்து ரெகுலேஷன் பண்ணக்கூடிய அந்த இது இப்ப இருக்கிற மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் த பெண்களுக்கு வந்து இந்த மென்சுரேஷன் வந்து ரெகுலர் கிடையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு அட்டைன் பண்றது, இதெல்லாமே இருக்கக்கூடிய இன்றைக்கு பிரச்சனைகள். இதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், வேலை, வெளி இடங்கள்ல போய் அவங்க பெண்கள் வந்து சிறு வயதிலேயே, அதாவது 21 காலேஜ் முடிச்சோன்னா, அந்த டிகிரி முடிச்சோன்னா ஒரு ஒர்க்குக்காக வெளி இடங்கள்ல போய் தங்குறது, சரியான உணவு அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது, ஊட்டச்சத்தான உணவு கிடைக்க கிடையாது.
இதுதான் அந்த என்ன உணவு அந்த நம்மளுடைய கரு வளத்திற்கு தேவை என்பதையும், அந்த மென்சுரேஷனுக்கு என்ன உணவு ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இயற்கையான முறையில் எந்த மெடிசனும் இல்லாம, மெடிகேஷன் எடுக்காம, ட்ரீட்மெண்ட் எடுக்காம எது உணவு நம்ம எடுத்துக்கணும்ன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 அறிவு ஒரு இருந்தாதான் அந்த ஒரு ஒரு எஜுகேஷனல் ஒரு நாலேஜ் இருந்தாதான் நம்ம வந்து அத வந்து கரெக்டான பாதையில அந்த பெண் குழந்தைகளை நம்ம கொண்டு போக முடியும். நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. ஆஹ் மிகச்சிறந்த கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கீங்க. இதுல அவங்களுடைய விஷயம் என்னன்னா, பெண்கள் சொல்றது இப்ப நான் சொல்லக்கூடிய பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படிங்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லி ஐட்டமா இருக்குது. வீட்டுல நம்ம மட்டும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நினைப்பாங்க? அப்படி சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிடணும். அப்போ கொஞ்சம் காஸ்ட்லி இல்ல, நார்மல் உணவு, ஆஹ் கீரை, காய்கறிகள் அப்படிங்கும்போது குறிப்பா இருக்கு சார். மென்சஸ் சொல்லுங்க. பீரியட்ல அன்னைக்கு அன்னைக்கு முத நாள், அந்த நாள், அந்த காலகட்டத்தில் இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா மிகச்சரியான சிறந்த உணவு. இந்த ஸ்ட்ரெஸ் குறைப்பதற்கான சில பயிற்சிகள், மனப்பயிற்சியோ அல்லது உணவோ முறையோ அந்த மாதிரி இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. தொடர்ந்து பேசலாம் மேடம். ஓகே சார். அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், அப்ப நம்ம வந்து இந்த ராகி, சிறுதானிய உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து ஊட்டப்படுத்தலாம். சிறுதானிய உணவுகள்ல வந்து சிறுதான பயிர்கள் இருக்கு இல்லையா, அந்த ம். தானியங்களில் செய்யப்பட்ட அந்த மாவு, அதெல்லாம் வந்து கம்மியான விலையில தான் இருக்கிறது இல்லையா. அதை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த நிலக்கடலை எடுத்துக்கலாம், பொட்டுக்கடலை, இந்த மாதிரி ஒரு மலிவாக கிடைக்கக்கூடிய நம்ம உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு போதும். இதுவே நமக்கு காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி இதுல இருக்கிற மாதுளை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய மென்சுரேஷன் சைக்கிள்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. பொதுவாகவே இந்த காய்கறின்னா பர்டிகுலரா என்ன காய்கள் எடுத்துக்கலாம் மேடம்? காய்கறிகள்ன்றப்ப பீன்ஸ், கேரட் எடுத்துக்கலாம் சார். மித்தபடி நம்ம இந்த கீரை வகைகள் வந்து பாலக்கீரை, இதெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு. மற்றபடி பீட்ரூட் வந்து நிறைய வளமுள்ள ஒரு வெஜிடபிள் பீட்ரூட். அப்ப பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து இது நல்ல ஒரு அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவுக்கும் சப்போர்ட் பண்ணும். மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவையும் அது ஸ்டிமுலேட் பண்ணும், அந்த ஹார்மோன்ஸ். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அத்திப்பழம்லாம் வந்து அத்திப்பழம் சாப்பிடுற முறைய இப்ப இந்த காலத்துல அந்த ஜூஸ் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுறாங்க. இப்ப நிறைய இப்ப யங்ஸ்டர்ஸே நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க தான், இல்லைன்னு இல்ல. அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அந்த சிஸ்டத்தையே மாத்தணும். எப்படி மாத்தணும்னா, குழந்தையில இருந்தே ஆரம்பிக்கணும்னா, ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு சாலட் சாப்பிடுற மாதிரியும், ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு 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 இட்லி, அதுவும் கூட ஒரு வந்து இந்த சிறுதானியங்களில் செய்யப்பட்ட ஒரு உணவாக இருந்தால் மிக ஒரு நன்மை பயக்கும். ஒரு சாலட் எடுத்துக்கலாம். காலையில ஒரு சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அஹ் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு பழங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பேன் கேக் பண்ணுவோம் இல்லையா வீட்டிலேயே, நம்ம கோதுமை, ஒரு பலாப்பழம், அப்புறம் ஒரு கொஞ்சம் வெல்லம், நாட்டு வெல்லம் இருக்கு இல்லையா, அது போட்டு முட்டையினுடைய வெள்ளைக்கரு இதை போட்டு ஒரு லைட்டா ஒரு ஒரு பேட்டர் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு பேன் கேக் மாதிரி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பனானா, ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள், இந்த மாதிரி பழங்களை சேர்த்து செய்யக்கூடிய அந்த ஒரு பேன் கேக்கு, ஒரு இட்லி, ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி சேலட் ஃபார்ம்ல ஒரு காலையில ஒரு சுண்டல், இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையை பயக்கும். ஒரு டேட் சாப்பிடலாம், 2 பாதாம், 2 பிஸ்தா, அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். கீரை வகைகள், முக்கியமா இந்த பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா வகையிலையுமே அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகவும் ஒரு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறியாக பீட்ரூட்டை நான் பாக்குறேன் சார். ஓகே. இப்ப அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற வலியை குறைப்பதற்கு ஏற்ற உணவு அப்படின்னா எந்த உணவாக இருக்கலாம்? வலியை குறைப்பதற்குன்றதை விட சார், உடலினுடைய தன்மை வந்து சூடு அதிகமாகிறதுனாலதான் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த வலி. அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா, அந்த காலத்துல அந்த காலத்துல வந்து நம்ம வந்து இந்த வெந்தயம் எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆலுவேரான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிளஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆலுவேரா இருக்கு இல்லையா, அதுல நடுவுல இருக்க அந்த ஃபிளஷை மட்டும் எடுத்துட்டு, அந்த ஃபிளஷை சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி நம்ம இது இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை ஜீனி அதுல வந்து லைட்டா நம்ம டிப் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒரு உணவு. மித்தபடி இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, அது மிக மிக மேன்மையான ஒரு சப்போர்ட்டிங் ஒரு
ஃபுட்டு வந்து அருகம்புல். இந்த பெண் குழந்தைங்களுக்கு அது வந்து இந்த வயதுன்னு இல்ல. இந்த எப்பயுமே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மென்சுரேஷன் டைம் நம்ம ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த அருகம்புல் ஜூஸை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். அருகம்புல்ல போட்டு ஜூஸ் பண்ணி அதை வந்து நம்ம குடுக்கும்போது அந்த உடல் குளிர்ச்சி, அந்த ஒரு சீரான ஒரு ஃப்ளோ ரொம்ப அதிகம் இல்லாம இதை சிறிது சிறிதாக நம்ம உணவில் சேர்க்கும் பொழுது அந்த நேரங்கள்ல மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. மோரை வந்து அஹ் வந்து நீர்த்து உண்ணக்கூடிய ஒரு மோர் இருக்கு இல்லையா, அதனால நீர்த்து அதனால டைல்யூட் பண்ணி அது சாப்பிடுறது. முக்கியமான இந்த அருகம்புல் வந்து மிக மேன்மையான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஃப்ளோவும் இல்லாம ரொம்ப லோ ஃப்ளோவும் இல்லாம ஒரு நார்மலான கண்ட்ரோலுக்கு வரும். சில பேருக்கு வந்து இந்த மென்சுரேஷன்ன்றது ரொம்ப வலி கொடுக்கக்கூடியதாகவும் அதிக அளவு பெயின்ஃபுல்லாகவும் மற்றும் இந்த உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை வந்து இது ஐடி பீப்புள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை இது உண்டு பண்ணும். அப்ப இதுக்கு மிக தரமான ஒரு உணவு எது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அருகம்புல் ஜூஸ் வந்து அவங்க அருந்துவது மூலமா நம்ம வந்து இத சரி பண்ணலாம் சார். ஓகே, சிறப்பு சிறப்பு மேடம். தொடர்ந்து பேசலாம். அந்த மாதிரி வயது காரணமாக ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொருடைய பிரச்சனைகள் வந்து இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு வருகிறது. அப்ப 20 இருந்து 45 வயதுக்குள்ள அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரஸ்ட் கேன்சரு, யூட்ரஸ் கேன்சர், இந்த செர்விக்கல் கேன்சர், இன்ஃபெர்டிலிட்டி இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. இதே இது 40 வயதுக்கு மேல அப்படின்னா நம்ம வந்து எண்டோமெட்ரியல் கேன்சனோமா, இப்ப கருப்பை வந்து புற்றுநோயின்றது ரொம்ப மலிவான மிகவும் சகஜமான நிலையா இருக்குது. அப்போ இந்த கருப்பை இந்த கேன்சர் அப்படின்றது கார்சினோமா என்ன அப்படின்றது இந்த கருப்பையில் வரக்கூடிய கட்டிகள் சிறு வயதுல இருந்து அந்த கவனிக்காம விட்டுறோம் இல்லையா, கருப்பை கட்டிகளை ஓவரி ஃபார்ம் ஆகி சிஸ்ட் ஃபார்ம் ஆகுறது, இந்த சிஸ்ட் அப்படியே கட்டியா ஃபார்ம் ஆகுறது. இது என்ன அப்படின்னா அந்த கர்ப்பப்பையினுடைய உள் சுவரான இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய அந்த சுவர்ல வந்து இந்த கரு கட்டிகள் வந்து பொதிஞ்சு இருக்கிறதுனால அதான் நம்ம கருப்பை கட்டிகள்னு சொல்றோம், நீர் கட்டிகள் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த ஊட்டச்சத்து இந்த குழந்தை வந்து வளரும் பொழுது அந்த கரு பொதிகிறதுக்கான இடத்தையே இந்த கட்டிகள் காலி பண்ணி விட்டுறது. அப்ப அந்த கரு வந்து பொதிந்து எப்பயுமே ஒரு கரு வந்து கூடி அந்த ஸ்போம் ஓவம் ரெண்டுமே அந்த பிலோபியன் டியூப்ல கூடி இறங்கி வந்து அது பொதிஞ்சு இருக்கக்கூடிய எம்பெடன்னு சொல்லுவோம் இல்லையா, எம்பெடன்னா பொதிந்து இருக்கக்கூடிய தன்மை வந்து எங்க இருக்கு அப்படின்னா கருப்பை சுவரில் மட்டுமே. அந்த அதாவது டே 1ல இருந்து அந்த 90 நாட்கள் வரை அந்த கருப்பை சுவரிலேயே அந்த கரு பொதிந்திருக்கும். இதைத்தான் எம்பெடட் ஆஃப் ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து எப்ப அந்த கருப்பையில் நீர் வளம் நிறைக்கப்படுகிறதோ அப்பதான் அந்த பொதிந்திருந்த கரு வந்து அந்த நீர் வளத்துக்குள்ள வரும். அப்ப அது வரைக்கும் அதனாலதான் அந்த 90 டேஸ் அது கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் இந்த பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பொதிதலுக்கான அந்த கரு பொதியுது இல்லையா, அந்த கரு பொதியும் பொழுது அந்த உட்புற சுவர்களில் ஊட்டச்சத்துக்களை எடுத்துதான் அது வளரும். எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நம்ம தண்ணியில போட்டோன்னே அந்த தண்ணியை ஃபுல்லா சக் பண்ணி எடுத்துருது, அப்போ அது மாதிரிதான் அந்த கருவினுடைய சுவரினுடைய ஊட்டச்சத்து தான் அந்த அந்த ஃபீட்டஸ் அந்த கருவினுடைய சத்து. அதுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துகள் நியூட்ரிஷன் ஃபுல்லா அதுல இருந்து தான் எடுக்கப்படுது. அப்படின்றப்ப அந்த கரு எவ்வளவு மேன்மையானதாக வளப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அதுல போய் நம்ம நிறைய கட்டிகள் படிகிறது மூலமா அதுல வந்து நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள், சிஸ்ட் ஃபைப்ராய்டு அது படிகிறது மூலமா தான் நிறைய பிரச்சனைகள், அந்த கரு வந்து தங்க முடியாத நிலைமை வந்துருது இல்லையா. அந்த 90 நாட்கள் மிகவும் உன்னதமான ஒரு நேரமாகத்தான் அது இருக்கும். சில குழந்தைகளுக்கு வந்து இப்போ இந்த கருப்பையிலேயே கரு தரித்து அங்கேயே வளரும் போது அந்த கருப்பையுடைய அந்த குழாய் இருக்குல்ல, கருக்குழாய் அதுலயே சில பேருக்கு வந்து கரு தங்கிரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, கருக்குழாயில் கரு தங்குதல். இது ரொம்ப டேஞ்சரானதுதான். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த உணவு ஊட்டம் முறை சரியில்லாததுனால நம்மள ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடியதுதான். இதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். எக்டோபிக் பிரெக்னன்சி இஸ் வெரி டேஞ்சர்.
90 நாட்களுக்கு மேல அந்த கருவில் வந்து அந்த கரு வந்து அந்த கருக்குழாய்களில் தங்குவது மிகவும் ஒரு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அந்த தாய்க்கு வந்து இருக்குது அது. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப வந்து 40 வயதுக்கு மேற்படக்கூடிய அந்த கான்ஸ்ட்ரோமா கேன்சர், அது அந்த கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றாங்களே, அதெல்லாம் கண்டிப்பாக பெண்கள் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வாய் இருக்கு இல்லையா, அதுல கூட கேன்சர் வந்து அந்த கருப்பையவே அழிக்கக்கூடிய தன்மை கூட சில நேரங்கள்ல இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய பெண்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. மற்றும் அந்த மெனப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள் முடியுது இல்லையா, மென்சுரேஷன் சைக்கிள் முடியும் போது 55 வயது நெருங்கி 50 வயது நெருங்கும் போதே அவங்களுக்கு நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் உடம்புல வந்து தெரிஞ்சிரும். ஜஸ்ட் அப்படியே ஃபேமிலி லைஃப்ல இருந்து விலகுவாங்க. குழந்தைகள்ட்ட இருந்து ஒரு எமோஷனா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவனிடம் ஒரு மாறுபாடான விஷயங்களில் நடந்து கொள்வது, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே ஹார்மோன் தான் ஆஃப்டர் மெனோபாஸ். அப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய கால்சியம் டெபிஷியன்சி அப்படின்றது அவங்களுக்கு வருது. இதுவே நாளாக நாளாக கார்டியாக் டிஸார்டரா மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. டெமென்ஷியான்னு சொல்லக்கூடிய நோய்கள், மனச்சோர்வு மற்றும் நினைவாற்றல் குறைவு, முக்கியமா நினைவாற்றல் குறைவு. நம்மளோட திங்கிங் பவர் ரொம்ப கம்மி ஆகுது, மெமரி லாஸ் ஆகுது, மெமரியில வச்சுக்க முடியல எல்லாத்தையுமே. இந்த மாதிரி பெண்கள் நிறைய இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இது கூட மறந்துட்டோமே, நம்மளால ஏன் முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது தான் வந்து தனித்து விடப்பட்டதாக இந்த பெண்கள் கருதுகிறார்கள். குடும்பத்திலிருந்தோ, சமுதாயத்திலிருந்தோ, இல்ல ஒர்க் ஸ்பாட்லயோ, ஏதோ ஒரு இடத்துல இருந்து இது வந்து முக்கியமா பார்க்கப்படுது. மற்றும் இந்த பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய டயபெட்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கொடுத்துதான் ஆகணும். பிரெக்னன்சில வரக்கூடிய டயபெட்டிஸ், அந்த பிளட் பிரஷர், இது எல்லாமே எமோஷனல், நியூட்ரிஷனல் பிளஸ் நம்ம சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணுது. ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மருத்துவ ரீதியா சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இருக்குது. இதுல இடையில ஒரு கேள்வி. இப்ப சொல்லுங்க. சமீபமா அதிகமாக பெண்களுக்கு வந்துட்டு கேன்சர் ரிலவெண்டான பிரஸ்ட் கேன்சர்லாம் வருது. பேசிக்கா ஏன் கேன்சர் நோய் வருது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, கேன்சரை எப்படி வருமுன் காத்து கொள்ளுது, ஒருவேளை அறிகுறிகள் இருந்தா உடனே எப்படி சரி செய்து கொள்ளலாம், பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அதிகமா வந்துகிட்டு இருக்காருன்னா காரணம் என்ன, இதை உணவு மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு ஷார்ட்டா பதில் சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அதாவது மார்பக புற்றுநோய் என்பது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன் வந்து சேஞ்சஸ்னாலதான். இன்னொன்னு வந்து இந்த குழந்தைகள் வந்து நீங்க பெண் குழந்தைகளை பாத்தீங்கன்னா சரியா அதாவது இந்த மென்சுரேஷன் கரெக்டா ஆகாத ஒரு நிலை கூட அவங்களுக்கு கர்ப்பப்பைக்கான அந்த மார்பக புற்றுநோய்க்கான வழியாக இருக்கும். இது ஃபியூச்சர்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாடுலேஷன் ஆகுது, மத்தபடி வேற எதுவும் கிடையாது. மத்தபடி அந்த குழந்தைகள் அந்த 13 வயசுலயே அந்த டேக் கேர் பண்ணணும், அந்த மென்சுரேஷன் கரெக்டா இருக்கணும், அதுன்ற ஒரு விஷயம். மத்தபடி அந்த நம்ம அது திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த தாம்பத்தியத்துல வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஒரு கரெக்டா கொண்டு போகணும். அடுத்து கண்டிப்பான முறையில் குழந்தைகள் பிறந்திருக்கிறது, குழந்தைகளுக்கு ஃபீட் பண்றது. அந்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய்ன்றது எதுவுமே கிடையாது சார். அதாவது ஒரு 3 டைப் இருக்கு அதுல. நம்மளுடைய அந்த மார்பகங்களில் இருக்கக்கூடிய அந்த பால் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதுல நடக்கக்கூடிய அந்த வீக்கம், அந்த சேஞ்சஸ், இதுதான் சார் அந்த மார்பக புற்றுநோய்க்கு பெரிய ஒரு அடிப்படையான ஒரு குறைபாடுகள். அதுல இருக்க குறைபாடுகள் தான் மார்பக புற்றுநோயா வெளிப்படுது. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த வேலை நிமித்தமாகவோ இல்ல பல விஷயங்களினால குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபீடிங்ன்ற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நிறைய வெளியில இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் மில்க் அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிட்டோம். அப்ப அந்த அந்த காலத்துல தாய்மார்கள் வந்து 2 வருடங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து ஃபீடிங்ன்றது, பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது அட்வைசபிளா இருந்தது. அது அட்வைசபிளா இருக்கும்போது அந்த காலத்துல வந்து அதை யாராவது தவிர்க்கும் பட்சத்துல வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து அதை கம்பல் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்ற ஒரு கருத்துகள், பெரிய ஒரு நம்ம புற்றுநோய் வந்துவிடும் அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு அளிக்காவிட்டாலும் இது வந்து
வந்து கண்டிப்பான முறையில் நீ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்சனை வந்து அந்த தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப வந்து நிறைய காரணங்களினால குழந்தைகளை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பெண்ணே தன்னுடைய தாயிடம் வந்து தன்னுடைய பெண் குழந்தையை விட்டுட்டு போறாங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு 2 இயர்ஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு சந்தர்ப்பம் எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்காம போயிருது. ஃபர்ஸ்ட் ஏன் 3 டேஸ்க்கு நம்ம கொடுக்க சொல்றாங்க? அந்த கொலஸ்ட்ரம்ன்ற ஒரு அந்த ஹை புரோட்டீன் சார். வேர்ல்டுல எங்கேயுமே வந்து விலை மதிக்க முடியாத ஒரு புரோட்டீன் எதுன்னு கேட்டா அந்த கொலஸ்ட்ரம் தான். அது பிரஸ்ட் மில்க்ல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரம் வந்து அந்த குழந்தைக்கு அந்த 3 நாள் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து புகட்டும் போது அது வந்து அந்த குழந்தையினுடைய லைஃப் லாங் அந்த ஆயுஸ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அது கொடுக்குது. அப்படின்றப்ப அந்த பிரஸ்ட் மில்க் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இன்னொன்னு வந்து ஆடு மாடுகள் எல்லாமே நல்லா வளத்துடன் நலத்துடன் தான் வாழுது. அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. அது தன்னுடைய கன்று ஆகட்டும் பசு ஆகட்டும் எதா இருந்தாலும் தன்னுடைய குட்டிகளுக்கு வந்து அது வந்து மில்க் ஃபீட் பண்ற எந்த தங்கு தடையும் வந்து கிடையாது. ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்க்கு எல்லாம் எந்த நோய் வருது? எதுவுமே கிடையாது. குழந்தைகளை அதனுடைய விலங்குகளை வந்து குட்டிகளை வந்து அருமையா அற்புதமா வளர்த்துட்டே போகுது. அப்போ இதெல்லாமே தான் வந்து காரணம். அந்த விலங்குகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம விஷயங்கள் நிறைய நம்மளுடைய மனித இனத்திற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு விஷயமா நான் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் பாக்குறேன் சார். நன்றி சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம். எத்திராஜன் சார் ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்லிருக்காரு. சார் கேட்கலாம். கேளுங்க சார். வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். இதுல வந்து முக்கியமா அம்மா அவர்கள் சொன்னதுல எல்லா இதுவோட கூடுதலான ஒரு இது என்னன்னா, முக்கியமா உணவுல வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது அது இளமையிலிருந்து என்னன்னா புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை மற்றும் இந்த சுண்டல் இந்த மாதிரி வகைகள். மக்கள் வந்து இந்த நாள் இப்போ வந்து லேட்டஸ்டா எதுல இருக்காங்கன்னா மெயினா பார்த்தா தோசை, ஐஸ்கிரீம், சாக்லேட், பிரியாணி. இந்த அப்படம் இந்த மாதிரி இதுல தான் மக்கள் இருக்காங்க. இதுல இருந்து மக்கள் வந்து வெளியே வரணும். கண்டிப்பா சார். இதுதான் முக்கியமான காரணம். ஆமாங்க ஆமாங்க. தோசைங்க, பரோட்டா, ஐஸ்கிரீமு, சிப்ஸ் வகைகள். இதுல முக்கியமா இந்த ஒரு சடங்கு ஒன்று செய்யறாங்க. அந்த சடங்குல பாத்தீங்கன்னா ஊர்கள்லாம் கொடுப்பாங்க புட்டு. யாருக்கு கொடுக்க வேணுமோ அந்த குழந்தைக்கு புட்டு கொடுக்கறது இல்ல. இது வந்து ஒரு சடங்கா வந்து ஆரம்பத்துல பண்ண முடியாதவங்க கல்யாணத்துக்கு முன்னாள் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளவு அறியாமையில பண்றாங்கன்னு இது வந்து ஏதோ செய்தே ஆகணும். எதுக்காக செய்யணுன்றது மறந்துட்டாங்க. மாதந்தோறும் நாம எல்லா நாளும் முடியாததுனால அந்த 3 நாள் ஆச்சும் முடிந்த வரை அந்த புட்டு, கொழுக்கட்டை, இடியாப்பம், சுண்டல் இந்த மாதிரி வகைகளை கொடுக்கணும். ஓகே, நன்றி ஊருக்கெல்லாம் நன்றி புட்டு இது கொடுக்கறது பிரயோஜனமே நன்றி. கிடையாது. மெயினா உங்களுடைய வந்து ஆலோசனைக்கு நன்றி. தினசரி உணவுல ஓகே, காய்கள், கீரைகள், அதாவது சொல்லுவாங்க ரைட் மேடம். காரமும் நன்றி அமிலமும் நன்றி. கண்டிப்பாக இதைத்தான் மேடம் உண்டால் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த உணவு எடுத்தோம்னா எதை சரி செய்து கொள்ளலாம் மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. மேடம், இப்போ கேன்சர் அப்படிங்கிற நோய்க்கு பிரஸ்ட் கேன்சருக்கு பத்தி சொல்றீங்க. ஒரு கேன்சர் நோய்க்கான அறிகுறிகள் என்ன? ஏன்னா இப்போ ரொம்ப பேர் அதிகமாக பரவுகின்ற நோய்கள் முதலிடத்தில் இருப்பது கேன்சர். ஃபர்ஸ்ட் டயபெட்டிக், அடுத்தது கேன்சர். இந்தியாவில் அதிகமா ஸ்ப்ரெட்டிங் ஆயிட்டு இருக்குது. 2030 8-10 பேர்ல 6 பேர் கிட்டத்தட்ட 60% கவர் ஆகும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ அதை கேட்கறதுக்கே பயந்துகிட்டு இருப்ப நமக்கு வந்துரும் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்க்கும்போதும் மருத்துவ ரீதியாக இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறத பயப்படுறாங்க. அடிப்படையில் கேன்சர் நோய் வருவதற்கான அறிகுறிகள் என்ன? ஒருவேளை நமக்கு இது இருக்குமா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது? அது தெரிஞ்சுக்கிறோம் இல்ல, அது வேற விஷயம். நமக்கு வராமலே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது? அது அது வந்து சார் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். பட் ஒரு 30 இயர்ஸ் ஏஜ் வந்துருச்சுனாலே நம்ம வந்து மார்பகங்களை வந்து நம்ம
ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு உறுப்பாகத்தான் நம்ம வந்து மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும். மார்பகங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கட்டிகள் தான் அது வந்து கேன்சரா நம்ம மாறுது. அப்ப இது வந்து நம்ம சுய பரிசோதனை, நம்மளே நம்மள மிரர் முன்னாடி பார்த்து வந்து சுய பரிசோதனை செய்யலாம் சார். 2 மார்புகளிலுமே அந்த 3 விரலை வைத்து தேர்க்கக்கூடிய அந்த ஒரு சிறு வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு சுய பரிசோதனை வந்து இருக்கு சார். அந்த ஒரு முறையின் மூலமா நம்ம படும்போது ஏதாவது ஒரு சிறு கட்டிகள் ரொம்ப மைனூட்டா பார்க்கணும். இப்ப இருக்கும்போது சிறு கட்டிகள் நமக்கு வந்து தென்படும் பட்சத்தில் நம்ம உடனே மருத்துவ ஆலோசனை பெறலாம். அது ஒண்ணும் இல்ல அப்படின்னா நம்ம அதை வந்து விட்டுறலாம். மத்தபடி வந்து நம்ம அக்குள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்கள்ல வந்து நம்ம நீர்க்கட்டிகள் வருது, நமக்கு வந்து அடிக்கடி நம்ம இந்த டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நம்மளுடைய அந்த டைட்னஸ்னால நம்ம ஒரு அழுத்தம், ஒரு சின்ன ஒரு எரிச்சல், ஒரு எரிச்சல்னு சொல்லக்கூடாது, சிறிதா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து அதை ஆலோசனைக்கு உட்பட்டதில்ல. அது வந்து நம்ம கடுமையாவோ ஒரு வலியோ கட்டியோ இருந்தாலே அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அடுத்த விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அப்படியே பேக் டு த பிரஸ்ட். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகு பகுதியில் நடுவில் அந்த T1 T2 அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த T12 வரைக்கும் இருக்கக்கூடிய பெயின், அது வந்து பெயின்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வலியில அந்த பேக் பெயின் இருக்கு அப்படின்னா அதை உடனே கவனிக்கணும். மத்தபடி அந்த இடது கையோ வலது கையோ இரு கைகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் கூட ஒரு பின்னால வந்து இந்த பிரஸ்ட் பிரச்சனையை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த பால் சுரப்பிகளினுடைய அந்த வீக்கம், அந்த பால் சுரப்பிகளில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ், அந்த கேன்சர் செல்கள் தான் அந்த உறுப்பையே வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிசோதனைகள் நம்ம செய்துக்கிறது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். மென்சுரேஷன் கரெக்டா ரெகுலரா வச்சுக்கணும். மென்சுரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெனோபாஸ்ல தான் நம்ம வந்து அதுக்கான ஊட்டச்சத்து உணவு இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நம்ம இறக்கும் தருவாய் வரைக்கும் நமக்கு வந்து அது மினிமமான லெவல்ல தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கான உணவு முறைகள்ல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜனுக்கு என்ன தேவையோ அந்த உணவு எது இருக்கோ அப்படின்றத நம்ம பார்த்து அதை வந்து நம்ம உணவிலுடைய நடைமுறையில் நாம் சிறிது சிறிதாக நம்மளுடைய உணவு பழக்கத்துல வந்து நம்ம அதை வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். ஓகே. குழுவை சார்ந்த மற்றவர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். மேடம் அனைத்து கேள்விகளுக்கும் மிக அற்புதமான பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இப்ப இந்த இது வந்து ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான். நான் வந்து ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்தவங்க. இப்ப இந்த கிராமத்துல பார்த்தா ஆல்மோஸ்ட் 50% வந்து அண்டர் பிரிவிலேஜ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போனாதான் அவங்க சாப்பிட முடியும்னு. ஆமாமா ஆமா. இந்த மாதிரி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 5-6 குழந்தை இருக்கு, ஆனா நோய் இருக்கிற மாதிரியே இருக்காது, நல்லா ஆரோக்கியமா ஓடிட்டே இருப்பாங்க 100 இயர்ஸ் வரைக்கும். அவங்க எல்லாம் இந்த உணவு முறைகள் எதுவும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்காது. ஜஸ்ட் ஒரு காலையில வைக்கிற ஒரு சோறு தான். ஹஸ்பண்ட் குடியாரரா இருப்பாரு, வீட்டுக்கு ஒண்ணும் சப்ளை பண்ண மாட்டாரு. இப்ப அவங்களுக்கு எப்படி அது சஸ்டெயின் ஆகுது அந்த ஹெல்த்? நம்மளுக்கு ஏன் இத்தனை பார்த்தும் வருது? இதுக்கு என்ன அப்படின்னா உழைப்பு தான் மேடம். நான் சொல்லுவேன், உழைப்பு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். உழைப்பு கண்டிப்பான ஒரு காரணமா இருக்கலாம். அதிக அளவு ஃபேட் ஃபுட் எடுத்துக்காதது, துரித உணவு, அதுல இருந்து அவங்க அப்பாற்பட்டு இருக்கிறதாவே நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம வந்து சாதாரண ரொம்ப நியூட்ரிஷனலா சாப்பிடாட்டினாலும் ஒரு பாய்சனஸ் ஃபுட் டு த ஹெல்த் ஹசார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகளை நம்ம தவிர்க்கிறதா கூட நம்ம இருக்கலாம். மற்றபடி அவங்க கிராமத்துல அப்படின்றப்ப அந்த ஒரு எல்லாமே அவங்க ஆரம்பத்துல இருந்து அந்த குழந்தை பிறப்பில இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்னைக்கும் அந்த மருத்துவ முறைகள் வந்து குழந்தை பிறந்த அந்த தாய்மார்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம பேர் சொல்லாததெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமா அதிக அளவு மஞ்சள் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமா வந்து அவங்களுக்கு வந்து இந்த நோய்களிலிருந்து அவங்க தவிர்க்கிறாங்க. மற்றபடி உழைப்பு ஒரு காரணம். மற்றும் வந்து இந்த எமோஷனலாவே மனசை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது. நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம ஈட்டி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு வந்து நம்ம ஒரு என்ன தேவையோ அதை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவங்க டிராவல் பண்ணும்போது இது கூட இருக்கும் கண்டிப்பான முறையில இதாதான் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி மேடம். சொல்லுங்கம்மா. பியோர் வெஜிடேரியனு, எக் கூட சாப்பிட மாட்டேன்.
ஆனா ஃபேமிலி ஹிஸ்டரியும் கிடையாது. ஆனா எல்டிஎல் மட்டும் குறைய மாட்டேங்குது. எப்படி? என்ன ரீசனா இருக்கும்? ஸ்ட்ரெஸ் எல்லாம் பெருசா எதையும் எடுத்துக்கிற மாட்டேன். எல்லாம் ஈஸி கோயிங் தான். சரிங்கம்மா. வேற என்ன ரீசன் இருக்கும் எல்டிஎல் ஹையா இருக்கிறதுக்கு மத்ததை விட? என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கம்மா? லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், எல்டிஎல்னு சொல்லுவோம்ல, அந்த எல்டிஎல். கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது வந்து இருக்கு இல்லையா? நிறைய இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வெஜிடேரியனா இருந்தா கூட அந்த கெட்ட கொழுப்பு வந்து யோகா மெடிடேஷன் எல்லாமே பண்றேன் ரெகுலரா. பட் என்ன ரீசனுக்காக வேண்டி உடம்புல அந்த கெட்ட கொழுப்பு ரொம்ப சேருது? கழிவுகள் நீக்கம் என்பது கரெக்டா இருக்குமாமா? கழிவு நீக்கம். ஆமா, கழிவு நான் வந்து நீக்கம் அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த பேதி பண்றீங்கம்மா? எடுக்கிறது, அதெல்லாம் எடுத்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாமே ஆ. ரெகுலரா மெயின்டைன் பண்ணுவேன். ஓ இப்ப எங்க ஃபேமிலி ஹிஸ்டரியும் கிடையாது. ஓ என்ன ரீசனுக்காக வேண்டி அந்த கெட்ட கொழுப்பு கூட வருது? ம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்புல கழிவு நீக்கத்திற்கான இதுதான். இந்த கெட்ட கொழுப்புன்றது ஒரு கழிவு நீக்கம். ஒரு முறை அதாவது கழிவு நீக்கம்ன்றது நம்ம வந்து மோஷன் போறதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அந்த கொழுப்பு சத்துகள் கூட நமக்கு வந்து அந்த கழிவுகளாக தங்கப்பட்டிருக்கும் போது நமக்கு கொஞ்சம் நீங்க சொல்ற எல்லா ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த ரத்தத்தை வந்து முறையா சுத்திகரிக்கும் போது நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாமா? முக்கியமா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. இது பொதுவா வந்து பெண்கள் வந்து இந்த உணவை வந்து தவிர்க்க கூடாது, அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க? பொதுவா வந்து கால்சியம் குறையக்கூடாதுமா, அயன் குறையக்கூடாது. மற்றும் நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம பிரெயினுக்கு எடுத்துக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே வந்து பிரெயினுக்கு அவசியம் தேவை. மெனோபாஸ் முடிஞ்சாலும் சரி, இல்ல மெனோபாஸ் வந்துட்டாலும் சரி, இல்ல மென்சுரேஷன்லயும் சரி, அந்த அடலசன்ட் கேலா இருந்தாலும் சரி, அப்படின்றப்ப அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ரெண்டையுமே வந்து நம்ம குறைதல் நிலையில் கொண்டு போகாம ஒரு காம்பன்சேட் நிலையிலயாவது நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான உணவுகளை வந்து நம்ம பரிந்துரைச்சுக்கிட்டே வரணும். முக்கியம் அந்த கால்சியம், அயன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது வந்து கண்டிப்பா நம்ம உணவு முறையில இருந்துகிட்டே தான் இருக்கணும். இது தவிர மென்டல் ஒரிஸ், ஸ்ட்ரெஸ் இது இல்லாம வாழ பழகிக்கணும்மா. இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு முறையான விஷயமா இருக்கு. இப்ப ஈஸ்ட்ரோஜன் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா ஒரு லெவல்ல? அப்ப அதுக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் மேடம்? அதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் சீட்ஸ் இருக்குல்ல அது, மற்றும் இந்த நம்ம ஸ்பைசஸ்ல வந்து பட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, இந்த ஏலம் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு சூரணம் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலம், இதெல்லாம் வந்து ஃபெனுக்ரிக், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆலோவேரா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கஷாயம் மாதிரி செய்து வச்சுட்டு அதை நம்ம குடிக்கிறது மூலமா இது சரி பண்ணலாம். எப்பயுமே இந்த பிளாக் சீட்லாம் ரொம்ப நல்லது. கீரை, காய்கறிகள், உணவு இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும். அதாவது கம்மி பண்ணாம இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கோம். முருங்கைக்கீரையெல்லாம் அற்புதமான விஷயமா இருக்கும். முருங்கை பட்டைகள் இருக்கு இல்லையா, அதை நாங்க என்ன செய்வோம்னா முருங்கை பட்டைகளை வாங்கிட்டு வந்து இது வந்து நீர்ச்சத்து குறைபாடுக்கும் சரி, பெண் குழந்தைகளுக்கும் சரி, எல்லா வகையான பெண்களும் இதை எடுத்துக்கலாம். இது என்னன்னா இந்த முருங்கை பட்டைகளை எடுத்துட்டு வந்து அந்த பட்டைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா காய வச்சுட்டு அந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டு அந்த பட்டைகளை அதுல போட்டு அதோட 2 உப்புக்கள் இருக்கு இல்லையா அது போடணும். அது போட்டு 2 மிளகு தட்டி போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சணும். அந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அந்த அந்த ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் அந்த எண்ணெய். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபுட்ல வந்து உணவுல வந்து எண்ணெய் ஊத்தி முன்னாடி எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, இப்பெல்லாம் நெய் ஊத்தி சாப்பிடலாம். முன்னாடி எல்லாம் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க அந்த சாப்பாட்டுக்கு, சிறு குழந்தைகளுக்கு கூட கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கறது அந்த வந்து ரொம்ப மிக பயன்பாடு உள்ளது. இது வந்து நீர் சத்தை காம்பன்சேட் பண்ணும். நீரை வந்து சமநிலையில உடல்ல வைத்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய்கள், இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்கள் வந்து தயாரிக்கிற முறைகளும் உணவுகளும் இருக்கு. அந்த இன்கிரீடியன்ஸ் அதாவது முறையா பக்குவமா பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இது பெண்களுக்கும். உப்பும் வேற என்ன சேர்க்க சொன்னீங்க? உப்பும் அப்புறம் முருங்கை பட்டைகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து நல்லெண்ணெயில வந்து உப்பு போட்டு காய்ச்சணும். மிளகும் கொஞ்சமா போடலாம். மிளகு, உப்பு தட்டி போட்டு காய்ச்சும் போது
உப்பு நிறைய சரிங்க. போடக்கூடாது, 4-5 கல்லு தான் போடணும். போட்டு ம், அந்த மிளகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அந்த காய்ச்சும் போது காய்ச்சி நல்லா அந்த பட்டைகள் நொறுங்கி வரும்போது அந்த எண்ணெயை அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம உணவுல சமைச்சு சாப்பிடுற சாதத்துல போடலாம். நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் எண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம் இல்லையா, அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ம். அந்த ஆமா, இந்த எண்ணெயை வந்து 1 ஸ்பூன் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது, பெண் குழந்தை, ஆண் குழந்தை யாரா இருந்தாலும் கொடுக்கும்போது மலச்சிக்கல் தவிர்க்கப்படுகிறது. டெய்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குமா. ஆமா, இந்த ஃப்ளக்ஸீட் வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வந்து அது சிலருக்கு அலர்ஜிக்கா இருக்கு. பிளாக்சீட் அலர்ஜியா இருக்கா? ஆ. அது வந்து கொஞ்சமா பயன்படுத்தணுமா, சிறிது சிறிதாக தான் நம்ம உபயோகிக்கணும். அதை தவிர வேற இருக்கு இல்லையா, வேற நட்ஸ், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். நட்ஸ்ல தான் நிறைய இருக்கு. எப்பயுமே இந்த ரோஸ்டட் ட்ரை நட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் வந்து இந்த ஆமாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜனே நிறைய இருக்கு. அது சரிங்க. அது அத்திப்பழம் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு ஃபுட் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி பொதுவாவே இந்த 13 இயர்ஸ்ல இருந்து இந்த ஏஜ் இந்த மெனோபாஸ் வர வரைக்குமே, அதுக்கப்புறமே கூட பயன்படுத்தலாம். இந்த பெண் வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த உணவை பயன்படுத்துற வகையில நான் ஒரு சில விஷயங்கள்ல உணவு முறைகள் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்நாக்ஸ் ஃபார்ம்ல கொடுக்குறேன். இந்த வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த மென்சுரேஷன் பீரியட் கரெக்டா வரணும் அப்படின்னா, இன்றைய நாள்ல வந்து அந்த ஒயிட் சுகர்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரையவே அவங்க தொடக்கூடாதுமா. வெள்ளை சர்க்கரையை ம். வந்து உணவில் சேர்க்காத பட்சத்தில் இந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த முறையான அந்த ஜிம் தெரப்பி பண்றதோ, இல்ல வீட்டுல சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றதோ, அந்த கருப்பை வளத்துக்காக உட்கார்ந்துட்டே இந்த பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணிட்டு ம். இந்த ஊட்டச்சத்தான இந்த உணவு இருக்கு இல்லையா, நான் என்னன்னா ஒரு ஸ்நாக் ஒரு லட்டு ஃபார்ம்ல கொடுப்பேன். ஒரு டீ டீ நம்ம டீ குடிக்காம அந்த டீ ஃபார்ம் அந்த பவுடரை போட்டு அந்த டீ ஃபார்ம்ல நான் வந்து கொடுப்பேன். மித்தபடி இந்த பருத்தி பால் மேக்கிங்னு சொல்லிட்டு இந்த பருத்தி பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பருத்தி பால் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி அந்த பருத்தி பால் பவுடர் செஞ்சு அதை மில்க்ல ஆட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் கருப்பை வளத்திற்கு மிக 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 உன்னதமான உணவு. மற்றும் அந்த நம்ம இந்த மதுரையில வந்து இந்த தென்னங்குருத்து அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. தென்னங்குருத்தை வந்து அப்படியே செதுக்கி செதுக்கி கொடுப்பாங்க. அது வந்து சாதாரணமா இங்க எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடியதுதான் அந்த உணவு. மதுரையில கிடைக்கும், மித்த ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாமே இந்த கர்ப்பப்பை சுத்தத்திற்கான உணவு தான் அது. குழந்தைகள்ல இருந்தே நம்ம கொடுத்து பழக்கலாம். மாதுளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். சீடுள்ள மாதுளைன்றது தொடர்ந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து கருப்பையை வளப்படுத்தக்கூடிய உணவுகள். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வேற ஏதாவது கேள்விகள்? வனிதா மேடம், சுகுணா மேடம், சுகன்யா மேடம், வினோதினி மேடம், கலா கலா மேடம், சசிரேகா மேடம், நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம். ஓகே. சொல்லுங்க. டாக்டர், நான் வந்து கரண்ட்லி படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்கம்மா. ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து பிசிஓஎஸ் வந்து பாதிக்குது டாக்டர்? ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ் பிசிஓடி பிசிஓடி. பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் திஸ் சிம்டம் இஸ் நத்திங் பட் ஆனா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாதுதான். நான் சொன்னேன் இல்லையா, உங்க தைராய்டையும் அந்த தைராய்டு பிளஸ் அந்த பிட்யூட்ரி இரண்டையுமே வந்து லிங்க் பண்ணி தான் நம்மளுடைய அந்த ஓவரிஸே வந்து இயங்குது இல்லையா. ஓவரிஸோட கெப்பாசிட்டியே வந்து அதனுடைய இயக்கமே வந்து பிட்யூட்ரி பிளஸ் தைராய்டுல தான் இருக்கு. இப்ப தைராய்டுல இருக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷனிங், பிட்யூட்ரில இருக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷனிங், ஹார்மோன் சேஞ்சஸ், தென் ஓவரி, இது எல்லாமே வந்து பெரும்பான்மையான பெண்களுக்கு இந்த ஓவரிஸை வந்து பாதிக்க தான் செய்யுது. அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து ஆகாம நம்ம பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ் அதோட சேர்த்து கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ். ஏங்க போன் கட் ஆயிடுச்சு. நன்றி. அந்த மேடத்தோடது இந்த சார்ஜர் ப்ராப்ளம் இருக்குது, மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சண்முகராஜனுக்கு நன்றி. ஆன் பண்ணல இருந்து வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் நினைக்கிறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்பவும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கேற்று இருந்தாரு. அதுக்கப்புறம் 6:30க்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு போகணும். ஆன்ல டிரைவிங்லேயே இருந்துகிட்டு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க
ஆஃப் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணுங்க. டிரைவ் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ஆஃப் பண்ணிட்டு டிரைவ் பண்ணலாம் சார். ஐயா நானும் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன், டிரைவிங்ல தான் இருக்கேன். ஆமா ஆமா பார்த்தேன், நீங்க மிஸ் பண்ணாம போயிட்டு இருக்கீங்க. நீங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு நீங்க போகலாம். நான் ரெக்கார்ட் போட்டேன். அப்படியா, நன்றி நன்றி. மேடத்தோடது உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருந்தது. குறிப்பா நம்முடைய குரூப்புங்கிறது ஐ எம் ரியலி அப்ரிஷியேட், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை குரூப்ஸ். ஏன்னா பொலிட்டிக்கல்ல நம்ம அதிகமா இருந்ததுனால பாலிடிக்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் ரீதியாக அமெரிக்காவிலிருந்து அமைஞ்சகரை வரைக்கும், லோக்கல்ல இருந்து பாஸ்ட் வரைக்கும் அரசியல் எப்படி வெற்றி பெறுவது, அரசியலில் எப்படி வருது, அரசியல் தலைவர்கள் வெற்றி பெறுவது எப்படி, ஒரு எலெக்ஷன் பேஸ்ட்ல காம்படிட்டிவ்ல எப்படி சக்சஸ் பண்றது, யாரை பேஸ் பண்ணி சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க சிம்பிள் ஃபார்முலா. லேடிஸ் யாரை சப்போர்ட் பண்றாங்களோ டெஃபினட்டா அது வின் ஆகும். சிம்பிள் ஃபார்முலா. அது உலகத்துல எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, லேடிஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது மேக்சிமம் வின்னா தான் இருக்கும். ஏன்னா ஜென்ஸ் எல்லாமே லேடிஸ் பக்கம் தான் இருக்காங்க. அதனால ஜென்ஸை யாருமே கன்சிடர் பண்றது இல்லை. ஆட்டோமேட்டிக் அப்படிதான் வின்னிங் இருக்கு. ஸோ ஐ எம் டெல்லிங் திஸ் கம்பாரிசன் ஆஃப் இன் திஸ் டைம் மீன், நம்முடைய குழுவில் வந்து ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வந்து பங்கேற்கிறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமா ஒரு நல்ல தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா பெண்கள் ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றாங்க, என்ட்ரி ஆகுறாங்கன்னா டெஃபினட்டா அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கடைக்கு போறோம், வேண்டாம் நம்ம ஜென்ஸ் போனா 2 நிமிஷத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு லேடி கடைக்குள்ள போனா கடைக்காரனே மென்டல் ஆகுற வரைக்கும் கேள்வி கேட்டு ஒரு காயை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் கடையில ஒரு புடவையா இருக்கட்டும், நான் நிறைய பார்த்துருக்கேன். மற்றும் நம்ம போன எனக்கு பொறுத்த வரைக்கும் போனோன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எது பிடிக்குதோ அதை மட்டும் சரி, அவ்வளவுதான். நான் இல்ல, பெரும்பாலும் ஆண்களே அப்படிதான். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. நிறைய பாதிப்பு இருக்கு போல. நான் பார்த்துருக்கேன். சரி நமக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 நிமிஷம் தானே, அடுத்த ஷூட்டிங் போகணும், ப்ரோக்ராம் இருக்கு, சரி வாங்க போலான்னாங்க. அவங்க எப்படி பிளான் போட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு பர்ச்சேஸா, இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு போனா எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். இதுதான் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். அதே மாதிரி அங்க போனாங்க தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஓவரால். நான் எங்க வீட்டுல மட்டும் பார்க்கல, மற்ற பெண்கள் எடுக்கிறதையும் பாக்குறேன்னா, அதை எடுங்க, அங்க இருந்து மேல இருக்குல்ல அதை எடு, கீழே எடுங்க, இது எடுங்க, எல்லாத்தையும் அவன் சில பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவாங்க. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா சேல்ஸ்மேனா இருப்பான். அப்புறம் அதை எடுத்தனா அவங்களுக்கே பிடிச்சிருக்கும். ஆனா ஒரு புடவை எடுக்கணும்னா 4 நிறைய எடுக்கும்போது 4 டிசைன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுங்க, இதுல இந்த கலரு, அதுல அந்த டிசைனு, இதுல இந்த பார்டர், இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு புடவை கொடுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புடவை ஆர்டர் கொடுத்தாலும் செய்ய முடியாது மேடம், இது வேற ஃபேஷன், அது வேற மாடல், இது வேற கலரு, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிமா. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்டா செலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது பெண்களுடைய மனநிலை. அப்போ அவங்களுடைய ஒரு சாய்ஸிங் சூஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அவ்வளோ தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் வருவாங்க. அப்ப அதையும் மீறி இந்த இடத்துக்கிட்ட நம்ம கிட்ட வர்றாங்க, அதிகமாக பெண்கள் இதுல பங்கேற்கிறாங்கன்னா, எது இந்த ஆளுங்க காலையில எதை நல்லா சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. நம்புறதுக்கான விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுல குறிப்பாக காஞ்சனா மேடம் அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஊட்டச்சத்துக்களை பற்றி பர்டிகுலரா நான் பெண்களுக்கு பற்றி பேசுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே பெண்கள், ஆண்களுக்கு பத்தி ஏதாவது கொஞ்சம் சைட்ல டிப்ஸ் சொல்லுங்க மேடம் அப்படின்னா, இந்த முட்டு வலி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, குறிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பெண்களுக்கு அதிகமா இருந்தாலும் ஆண்களுக்கு வர்ற ஸ்ட்ரெஸ்ங்கிறது பெண்களாலதான் வருது. அதனால பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் சரி பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் சரியாயிடும். நேத்து பேசினாரு குமரேசன், அவரு அவரோட மிஸ்ஸஸ் தான். ஏன்னா அந்த ஸ்லாங்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும், எதை சொன்னாலும் டீப்பா போறாங்க. நல்ல இணை, நல்ல துணை. பேசினப்ப அப்ப பெண்களை பற்றி சொன்னாங்க நிறைய விஷயங்கள். பேசும்போது அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்ட மென்சஸ் டயத்துல அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் வருது, ஏன் அந்த பாதிப்பு வருது,
சைக்காலஜிக்கலா என்ன ப்ராப்ளத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள், உடல் ரீதியாக என்ன ரீதி சந்திக்கிறார்கள், ஹார்மோன்ஸ் வந்து எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுது, அதற்கு உணவு முறையை எப்படி எடுத்துக்கணும், இதை கரெக்டா பண்ணிட்டு சில சில சிறு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டோம்னா பெண்கள் வந்து ஒளிமையா இருப்பாங்க. வணக்கம். சரி, ஓகே. இத்துடன் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் வந்திருக்கு. பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை சிறப்பாகவும் அழகாகவும் எளிமையாகவும் அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாக சொன்ன காஞ்சனா மேடத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வினோதினி மேடம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சண்முகம் ராஜன் சார் அவர்கள் காலையில ஃபர்ஸ்ட்ல இருந்துருவாரு. இன்னைக்கு கருணாநிதி சார் தான் முதல்ல வருவாங்க, இன்னைக்கு அவர் வந்துட்டாரு. சாரதா மேடம் அவர்களுக்கும், சுகுணா மேடம் அவர்களுக்கும், வனிதா மேடருக்கும், ஜிஆர் அவர்களுக்கும், சண்முக சுந்தரி மேடம் அவர்களுக்கும், தாரணி மேடருக்கும், கலா மேடம் அவர்களுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நாம் இந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது தொடர்பாக மருத்துவ ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது பொதுவாக இதை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அது உடல் மனம் ஆத்மா தொடர்பாக, தியானம் தொடர்பாக, பர்டிகுலரா மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய கேள்விகளை 7824883355 பர்சனலா அனுப்புங்க. அது தொடர்பான மருத்துவரை அல்லது அது தொடர்பான கருத்துக்களை நாம இங்க பகிர்ந்துக்கலாம். அதுக்கான தீர்வும் இது we are not just like that இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கா இல்லாம அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது உணவு மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் அதையும் தாண்டி மருத்துவ ரீதியாகவும் எந்த நோயாக இருந்தாலும் 100% டோன்ட் worry about anything for mind and physical whatever it may be, எதுவாக இருந்தாலும் அதை 100% முழுமையாக குணப்படுத்த முடியும் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மேடம். நன்றி. நன்றி சார். நன்றி மேடம்.